இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பால் அவல் செஞ்சுருந்தேன். இதுக்கு நான் சுகர் எதுவுமே யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் டேட் சிரப் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னு தோணுதுங்க. ஏன் ஒரு கேர்ளுக்கும் ஒரு பாய்க்கும் எதுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இது பண்ணுது? இப்போது ஃபஸ்ட்டு பிறந்தது ஆடம் அண்ட் ஏவல் முதல்ல பிறந்தாங்க இந்த வேர்ல்டில். ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் படிக்க வச்சாங்க. ஒருத்தருக்கு துணையாக ஒருத்தருக்கு படிக்க வச்சாங்க. ஏன் அதுவும் ஒரு கேர்ளை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டாகவும் பாய் தான் ஒரு டாமினண்ட்டாக இது வச்சுருக்காங்க. அது ஏன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. இருந்தாலும் ஏன் இப்போ ஒரு கேர்ள் ஒரு ஃப்ளவர் கூட இது பண்ணுறாங்க? ஏன்னா அது கசங்கி போயிடும். ஒரு கேர்ள் கசங்கி போயிடும். ஆனால் ஒரு பாய் ஃபயர்னு சொல்கிறாங்கள்ல. ஏன் அந்த பாய் ஏன் ஒரு கேர்ள் ஃபயர்னு சொல்லக்கூடாது? ஒரு பாயை ஃப்ளவர்னு சொல்லக்கூடாது? இல்லைன்னா ஒரு ஹியூமன்னா இந்த ஃபயர், இல்லைன்னா இந்த ஹியூமன்னா ஒரு ஃப்ளவர், அந்த மாதிரின்ட்டு ஏன் சொல்லக்கூடாது? இதுன்னு ஏன் சொல்கிறாங்க? இன்னும் ஒரு பொண்ணு கசங்கி போகிற ஒரு பொருளை கூட நம்ம இது பண்ணுறோம். ஏன் அது சொல்லக்கூடாது? அதே மாதிரி ஒரு பாய்க்கு தான், அதாவது ஒரு பாய் சைல்டுக்கு தான் இந்த கார் கொடுக்கணும். அதே ஒரு கேர்ளுக்கு சைல்டுக்கு ஒரு பொம்மை அந்த மாதிரி கொடுக்குறது ஏன்? நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த டிஃப்ரென்சியேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போலேருந்தே இதை நம்ம மாற்றுவோம்.